ஒரு பழமும் போயிட்டுமே. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னா என்னங்க? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னா என்ன? காஸ்ட் அக்கௌண்ட்ல அது என்ன ப்ளே பண்ணுது? சம்டைம்ஸ் காஸ்ட் அக்கௌண்ட்ல நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் நம்ம அவாய்ட் பண்றோம். அப்ப நீங்க பாருங்க, மார்ஜின் காஸ்ட் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்குள்ளேயே வந்து என்ன வந்துருச்சு? செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு. ஆனா கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து அந்த பொருளை உருவாக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மேஜை செய்யறீங்க, என்னங்க, ஒரு டேபிள் மேஜை செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெட்டீரியல் எவ்வளவு செய்யறீங்க? மெட்டீரியல் வந்து எனக்கு 1000 ரூபாய்க்கு நான் போய் கடல் போய் வாங்கிட்டு வரேங்க. அதுக்கு லேபர் ஒரு ஆளை உட்கார வச்சு நான் என்ன செய்யணும்? வேலை வாங்கணும். அதுக்கு எவ்வளவு? 1500 ரூபாய். மேஜை செஞ்சு நான் 1500 ரூபாய். அப்ப அந்த அந்த மேஜை வந்து சேல் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. எவ்வளவு வந்து நிக்குது? 1500 ரூபாய். அப்ப என்னுடைய மார்ஜின் நான் பிக்ஸ் பண்ணுவேன். நான் எவ்வளவு வச்சா ஓகே அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 500 ரூபாய். அப்ப 2000 ரூபாயாங்க அப்படின்னா எனக்கு இந்த 500 ரூபாய் மார்ஜின்ல எதுவும் அடங்கியிருக்கும்? பிக்சடு காஸ்ட் அடங்கியிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பொருள் நான் உருவாக்கினா மட்டும் பத்தாது. 1000 ரூபாய் மெட்டீரியல் இருக்குங்க சார், லேபருக்கு 500 1500 ரூபாய் தான் எனக்கு ஆகிருக்கும். ஆனா இந்த பொருளை நான் வந்து விற்கணும்னா இந்த பொருளை தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஒரு டிராவலிங் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா பொருள் வேணும், வண்டியில தான் தூக்கிட்டு போக முடியும், நான் கையில தூக்கிட்டு போக முடியாது. அப்ப எனக்கு ஒரு வண்டி வேணும். ஆமாவா இல்லைங்களா? புரியுதுங்களா? அடுத்தது ஒரு சேல்ஸ்மேன் வேணும் எனக்கு. என்னங்க? எதுக்கு? அந்த ப்ராடக்ட்டுக்கு அவர் என்ன செய்வாரு? சேல்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? அந்த மேஜை வந்து என்ன செய்வாரு? விற்கணும். இதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், ஒரு இடம் வேணும், இல்ல குடோன்ல வேணும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இதுக்கு எனக்கு கரண்ட் வேணும், எலக்ட்ரிசிட்டி வேணும். ஆமாவா இல்லைங்களா? ரெண்ட் கொடுக்கணும் அந்த குடோனுக்கு, இந்த ஆளுக்கு நான் சேலரி தரணும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். என்னங்க? ஏன் அப்படின்னா அப்ப இந்த பொருளை விற்க வைக்கிறதுக்காக ஆகக்கூடிய செலவு தான் இது. அப்ப இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்னங்க? இது வந்து இதோட நின்று போச்சு, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த பொருளை உருவாக்குறதுக்கு ஆன செலவு. இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த பொருள் வந்து பிக்சட் காஸ்ட்லாம் எனக்கு சேருது, இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் சேருது. அந்த காஸ்ட் தான் நீங்க என்ன சொல்றீங்க? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் சேர்ந்த காஸ்ட்டை வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இங்க பாருங்க, லிசன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்லாம் சேர்ந்தா வந்து என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. என்னங்க? இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அந்த பொருள் உருவாக்குறதுனா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, குட்ஸ் சோல்டு பண்றாங்கன்னா இந்த காஸ்ட் நீங்க பண்ணி ஆகணும். அதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஆஃப்டர் தி செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் ப்ரீ காஸ்ட், சேல்ஸ் கண்டிஷன் இருக்குது. புரியுதுங்களா? அட் த பாயிண்ட் ஆஃப் சேல் வந்து நின்னுச்சு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னா இப்போ இது பிக்சட் காஸ்ட் வந்து 300 ஆகுனா 1800 ஆயிடுச்சு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1500, பிக்சட் காஸ்ட் 300 தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ செல்லிங் கண்டிஷன் வந்து நின்னுச்சு. அப்ப லாஸ்ட்ல என்ன? அதுக்கப்புறம் இந்த செலவே கிடையாது. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இஸ் தி லாஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஆஃப்டர் தட் தேர் இஸ் நோ எக்ஸ்பென்சஸ், ஒன்லி சேல்ஸ் தான். அதான் வந்து அது பேர் என்ன? சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஆனா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டுன்னு ஒன்று சொல்றான். கூட்ஸ் சோல்டு, கூட்ஸ், அந்த கூட்ஸை நீங்க சேல்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா எவ்வளவு செலவாயிருக்குது. அப்ப இந்த கூட்ஸ் அண்ட் லேபர் தான் கணக்கு எடுத்துக்குவோம். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சொல்லக்கூடாது, அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நீங்க சொல்லணும். அப்ப கூட்ஸ் சொல்லுனா கூட்ஸ் சோல்டு பண்றதுக்கு ஆன செலவுகள். புரியுதுங்களா இல்லையா? அப்ப ஏன்றது லாஜிக் நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா கணக்கு ரொம்ப ஈஸி. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கும் காஸ்ட் ஆஃப் சேல்ஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு கண்ண மூடி சொல்லணும். சேல்ஸுக்கு முன்னால காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு வேற, சேல்ஸ் வேற. அப்ப கூட்ஸ் சோல்டும் காஸ்ட் ஆஃப் நீங்க போட்டு குழப்பிக்க கூடாது. கூட்ஸ் சோல்டும் சேல்ஸும் ஒரே வார்த்தை அல்ல.
சேல்ஸ்ன்றது லாஸ்ட், இதுக்கு பிஃபோர் தான் குட்ஸ் சோல்டு. இப்போ உங்களுக்கு தெளிவா விளங்கிருக்கும். அப்போ ஒரு பொருளை, அப்போ லேபர் வந்து 1000 ரூபாய் செலவு செய்யறாரு, என்னங்க லேபரு 1000 ரூபாய் ஆயிடுச்சு, சரி லேபர் 500 ரூபாய், மெட்டீரியல் 1500 ரூபான்றது எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அந்த பொருளை நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தகுந்த ஆன செலவு தான் எவ்வளவு, 1500 ரூபாய். அந்த பொருளை விற்க வைக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். அந்த விற்க வைக்கிறதுக்கு 300 ரூபாய் செலவு ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பொருளோட விலை என்ன ஆயிடுச்சு, இப்போ 1800 ஆயிடுச்சு, அதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அதுக்கப்புறம் நான் விற்கிறது எல்லாமே எனக்கு என்னங்க ப்ராஃபிட். 200 நான் லாபத்தை வச்சு 1800 ரூபாயா, அப்ப நான் 200 ரூபாய் லாபம் வச்சு என்ன செய்யறேன். அப்போ ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஒரு பொருளுக்கு விலையை நிர்ணயிக்கிறதுக்கு இதுதான் நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அவருக்கு. இந்த பொருளுடைய ரேட்ல இருந்து நீ எடுத்துட்டு போகணும். இல்ல அவங்க சார் இந்த பொருளுக்கு நான் 2000 ரூபாய் நான் வந்து பிக்ஸ் பண்றேன்னா நீங்க பின்னால வரணும். அப்ப எந்த லெவலுக்கு நீங்க பொருளை வாங்கலாம்ன்றத நீங்க என்ன செய்யணும், அதை டிபெண்ட் பண்ணணும். நீங்க இல்ல வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, இல்ல லேபர் வந்து குறைக்கலாமா, சார் லேபர் வந்து பிக்ஸடா இங்க இருந்து 500 தான் சார் வாங்குறாங்க, அப்ப நீங்க 2000 பிக்ஸ் பண்ணிட்டீங்க லாபத்தை, அப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் 200 ரூபா வந்துருச்சு, மிச்சத்துக்கு 1800 ரூபா தான் சார். வேரியபிள் காஸ்ட் எது, மெட்டீரியல் வந்து 1200 ரூபா வந்துருச்சு சார், என்னங்க பிக்சர் காஸ்ட் 300 ரூபா, ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்ப 1500 ரூபாய், அப்ப 300 ரூபா தான் என்ன செய்ய முடியும் நீங்க லேபரை. சார் லேபருக்கு 500 ரூபா கொடுத்தாலுமே அப்ப 300 ரூபா யாரு லேபர் செய்யணும், அவன் நீ பிடிக்கணும். திஸ் இஸ் த மேனேஜ்மெண்டோட வேலை. அப்ப என்னுடைய நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, என்னோட ப்ராஃபிட்ல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அப்ப நான் 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாட்டி ப்ராடக்ட்ல நான் என்ன செய்யணும், மெட்டீரியல் மட்டமான ப்ராடக்டா போடுவேன். அப்ப என்ன சரி அப்ப குறைச்சலாம் சார், என்ன செய்யலாம், மெட்டீரியல் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், நான் என்ன செய்யணும் மெட்டீரியல் எனக்கு குறைச்சிடலாமா. இதுதான் கான்செப்ட். இது வந்து எங்களோட ரெஃபரன்ஸ் ஆகும்னா பாத்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லயே இந்த ரெஃபரன்ஸ் ஆகும். அவன் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான் ஒரு பொருள் 2000 ரூபாய்க்கு விற்கலான்ட்டு, ஆனா அவன் லஞ்சம் கேட்டுருவான். அப்ப என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா, சார் நான் 2000 ரூபாய் போட்டிருந்தா 2000 ரூபாய் நான் கரெக்டா வச்சு எனக்கு என்னுடைய லாபம் 200 ரூபாய் வச்சா தான் நான் 1800 ரூபாய்க்கு உனக்கு நல்ல பொருளை கொடுக்க முடியும். ஏன் ப்ராஃபிட் நான் குறைக்க முடியாது. ஆனா லஞ்சம் எனக்கு வேணும், 800 ரூபாய் லஞ்சம் வேணும்னா நான் என்ன செய்ய முடியும், லேபரு மெட்டீரியல் பிக்சட் காஸ்ட் எல்லாத்தையும் 1000 அடக்கணும். அப்ப எதுல போய் முடியும், அப்ப நமக்கு என்ன குவாலிட்டி கிடைக்கும், பேட் குவாலிட்டி தான் கிடைக்கும். அதனாலதான் பொருளோட வேலையில நம்ம முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு, காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த கான்செப்ட். அப்ப விலை நிர்ணயம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப நீங்க மெட்டீரியல் லேபரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, என்னவும் செய்யணும், எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணணும். மெட்டீரியலு லேபர், அப்ப இது வந்து 1500 ரூபாய், பிக்சடு காஸ்ட் 300 ரூபாய், அப்போ 1800 ரூபாய், இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். 200 என் ப்ராஃபிட். ஸோ 2000 ரூபாய்க்கு நான் பொருளை விற்கிறேன்றது சிம்பிள். அப்போ இது எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்பன்சஸ் ஆகுதுன்றத நம்ம படிக்கக்கூடிய படிப்பு. அந்த படிப்பு வந்து எப்படின்றத 2000 ரூபாய் நீங்க ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா எங்கெங்கெல்லாம் நான் குறைச்சா என் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை என் ப்ராஃபிட் குறைச்சிட்டு பண்ணலாமா, இல்லை இப்போ 2000 ரூபாய் பொருள் வாங்கிக்க மாட்டேங்கிற ரேட்டை குறைக்க சொல்றாங்க, மார்க்கெட்ல காம்படிஷன் ஆயிடுச்சு, சரி நீங்க எவ்வளவு 1900 ரூபாய்க்கு வித்தாகணும், அப்புறம் எதுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, உங்க ப்ராஃபிட்ல காம்ப்ரமைஸ் பண்றீங்களா, இல்ல பிக்சட் காஸ்ட்ல காம்ப்ரமைஸ் பண்றீங்களா, லேபர்ல காம்ப்ரமைஸ் பண்றீங்களா, அல்லது மெட்டீரியல்ல காம்ப்ரமைஸ் பண்றீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்ப நீங்க சர்ச் பண்ணணும், மெட்டீரியல் எங்க ரொம்ப கலசா கிடைக்குது, இல்ல லேபர் எங்க நமக்கு ரொம்ப குறைவா கிடைக்குது, இல்ல பிக்சட் எக்ஸ்பென்சஸ் எப்படிலாம் என்ன செய்யலாம், தேவையில்லாத ஆட்களை வேலை விட்டு தூக்கிடலாம், கரண்ட் பில்ல குறைக்கலாமா, மிஷின் கொண்டு வரலாமா, இப்படிதான் யோசிப்பாங்க. ஆட்களுக்கு இவ்வளவு கால் கூலி கொடுத்துருக்குறோம், வேற அட்வர்டைஸ்மெண்ட் போயிடலாமா, சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்கு வேற இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்றதா இந்த டிஃபரெண்ட் ஆஃப் ஐடியாஸ் we have created and comes to business, there is a competitions. பட் இதுக்கெல்லாம் அல்டிமேட் யாரு தான்னா இந்த காஸ்ட் தான். அந்த காஸ்ட்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியா ப்ளே பண்ணலாம். That's all I think. Okay, you understand? Clear?